வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான வினா விடைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கூட ஒரு 8-9 வீடியோ நான் போட்டிருக்கிறேன், சரிங்களா. நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ் 20 கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸில் 20 கொஸ்டின், இந்திய வரலாறில் 20 கொஸ்டின், புவியியல் 20 கொஸ்டின், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பொது அறிவியலில் 20 கொஸ்டின், அதோடு மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ஒரு 10 கொஸ்டின் நம்ம இதுமாதிரி நம்ம பார்த்துட்ருக்குறோம், சரிங்களா. ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. சரி வாங்க, இதில் இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். 1886 முதலாவது தயானந்த் ஆங்கிலோ வேத பள்ளி எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா லாகூர், சரிங்களா. 1886 முதலாவது தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா லாகூர். 1893 செப்டம்பரில் உலக சமய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா சிகாகோ, சரிங்களா. 1893 செப்டம்பர் உலக சமய மாநாடு எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னா சிகாகோ. இதே வருஷத்தில் தான் காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போவார், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், 1873 ஜாதி முறையை எதிர்த்து போராட சத்யசோத சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜோதிபா கோவிந்த பூலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஜோதிபா பூலே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், சரிங்களா. 1873 ஜாதி முறையை எதிர்த்து போராட சத்யசோத சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜோதிபா கோவிந்த பூலே, சரிங்களா. நாலாவது பாருங்கள், முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சர் சையத் அகமது கான். முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா சர் சையத் அகமது கான். 1866 முகமது கல்விக் கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சர் சையத் அகமது கான், சரிங்களா. 1866 முகமதிய கல்விக் கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து சர் சையத் அகமது கான். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், நிரங்காரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா பாபா தயாள் தாஸ். நிரங்காரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பாபா தயாள் தாஸ். இதுவே வந்து நாம்தாரி இயக்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ராம்தாஸ் அப்படின்ட்டு வரும், சரிங்களா. ஸோ அதாவது நிரங்காரி அப்படின்னா தயாளு, சரிங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம்தாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 1851 பாரசி சமய சீர்திருத்த சங்கம் எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னா பம்பாய், சரிங்களா. 1851 பார்சி சமய சீர்திருத்த சங்கம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா பம்பாய். 1930 வேதாரண்யம் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ராஜாஜி. 1930 வேதாரண்யம் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் வந்து ராஜாஜி. அரசை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா காமராஜர். அரசை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா காமராஜர். 10வது பாருங்கள், பிரிட்டிஷாரின் கைது ஆணைக்கு எதிராக பாரதியார் எங்கு தப்பி ஓடினார் அப்படின்னா பாண்டிச்சேரி. பிரிட்டிஷாரின் கைது ஆணைக்கு எதிராக பாரதியார் எங்கு தப்பி ஓடினார் அப்படின்னா பாண்டிச்சேரி. 11வது, திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டு மற்றும் இடம் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது வந்து 1904 ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பாங்க, சரிங்களா. திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டு மற்றும் இடம் வந்து 1904 ஈரோடு மாவட்டம் சென்னிமலை. 12வது பாருங்கள், எந்த மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என காங்கிரஸ் இரண்டாக பிளந்தது அப்படின்னா சூரத் மாநாடு. ஆகையினால் இது என்னன்னு சொல்லுவாங்க, சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. 1907 போல நடக்கும் இது, சரிங்களா. எந்த மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என காங்கிரஸ் இரண்டாக பிறந்தது அப்படின்னா இரண்டாக பிரிந்தது வந்து சூரத் மாநாடு 1907. நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்கிழுத்த செம்மல் மற்றும் கப்பலோட்டிய தமிழ் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சிக்கிழுத்த செம்மல் மற்றும் கப்பலோட்டிய தமிழ் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. 14 அம்ச சோஷலிச அறிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பெரியார். 14 அம்ச சோஷலிச அறிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பெரியார், சரிங்களா. அதே மாதிரி 14 அம்ச கோரிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா முகமது ஜின்னா. அது தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, சித்திரை முதல் தேதியை தமிழ் வருட நாளாக அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டதுன்னா அண்ணாதுரை. சித்திரை முதல் தேதியை
தமிழ் வருட நாளாக அறிவித்தவர் யார் அப்படின்னா அண்ணாதுரை. 16வது, பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு பொதுப்பணி தேர்வாணையமாக மாறியது அப்படின்னா 1929. பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு பொதுப்பணி தேர்வாணையமாக மாறியது அப்படின்னா 1929. 17வது பாருங்க, எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி சுப்ராயலு தலைமையில் ஆட்சி அமைத்தது அப்படின்னா 1920. எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி சுப்பராயலு தலைமையில் ஆட்சி அமைத்தது அப்படின்னா 1920. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் ராஜேஸ்வரி அம்மையார். அதாவது திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூலில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் ராஜேஸ்வரி அம்மையார். கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்ட காமராசர் எப்போது பிறந்தார் அப்படின்னா 1903. முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா 1908. சரிங்களா? நெக்ஸ்ட், தமிழகத்தில் தேவதாசி முறை ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தமிழகத்தில் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டோம், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் 20 கொஸ்டின்ஸ். சரிங்களா? எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் மாதிரியே இருக்குது. சரிங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.